வெல்கம் டு கல்வி தாகம் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் காடுகள் பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு வந்து உலகத்தில் உள்ள வேர்ல்டு ஜியோகிராஃபி அப்படிங்கும்போது உலகத்தில் உள்ள காடுகள் பற்றியும் கேட்கலாம். இந்திய ஜியோகிராஃபிங்கும்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றியும் கேட்கலாம், இந்தியாவை பற்றியும் கேட்கலாம். அந்தபடி பார்த்தா அமேசான் காடுகளை பற்றி அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th சயின்ஸ் புக்கில் உங்களுக்கு வந்து பாடம் வந்து 22ல் இருக்குது. அதில் வந்து பாடம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் அப்படிங்கிறதுல 274வது பேஜில் இருக்குது. இந்த சயின்ஸில் இருக்க நோட்ஸு ப்ளஸ் வந்து ஜியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா 7th உங்களுக்கு 3rd டேர்மில் இருக்குது. ஓகேங்களா? 3rd டேர்மில் எத்தனாவது பேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 186வது பேஜில் இருக்குது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து அமேசான் காடுகளை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் வந்து பின்னாடி பார்க்கலாம். இதில் வந்து அதிகம் கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் அந்த டாபிக் எடுத்திருக்கேன். அது மாதிரி எதுங்க வந்து கொஷின்ஸ் அதிகம் கவர் ஆகுதோ அந்த மாதிரி டாபிக் மட்டும் இப்போ நம்ம குரூப் 4 வரத்துக்குள்ளே போடலாம். பாருங்கள், வாங்க பார்க்கலாம். அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உலகின் மிகப்பெரிய மலைக்காடு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கலாம். அப்போ அமேசான் காடு இது பிரேசிலில் அமைந்துள்ளது. ஓகேங்களா? இது அந்த அமேசான் காடு எங்கே இருக்குன்னு கேட்கலாம். கரெக்டாக கேட்டால் பிரேசில், கண்ட வயசு கேட்டால் தென் அமெரிக்கா. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். அப்போ என்ன வரும்? 60 லட்சம். உங்களுக்கு வந்து இந்தியா வழக்கப்படி எழுதுனா 60 லட்சம். வேர்ல்டு வைஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா 6 மில்லியன். ஓகேங்களா? அவங்க வந்து 1, 10, 100, 1000, 10,000, அதுக்கப்புறம் 100,000ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மில்லியனுக்கு போயிடுவாங்க. அப்போ 6 மில்லியன் சொல்லலாம், அல்லது 60 லட்சம்னு சொல்லலாம். இல்லைனா 0 வைஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 6 போட்டு 6 0 வரணும். 6 போட்டு 6 0 வரணும். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து இது CO2 வாயுவை சமன் செய்வதன் மூலம் பூமியின் காலநிலையை நிலைப்படுத்தவும் புவி வெப்பமாயுதலை குறைக்கவும் உதவுகிறது. ஓகேங்களா? CO2 வந்து சமன் செய்யுது. உலகின் 20% ஆக்சிஜன் இது உற்பத்தி செய்யுது. அப்போ அமேசான் காடுகள் மூலம் எவ்வளோ % ஆக்சிஜன் வந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. இங்கு சுமார் 390 பில்லியன் மரங்கள் உள்ளது. ஓகேங்களா? மில்லியன் கிடையாது, பில்லியன். 390 பில்லியன் மரங்கள் உள்ளன. இது வந்து பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. 8th சயின்ஸில் பூமியின் நுரையீரல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 8th சோசியல் சயின்ஸ் புக்கில் உலகின் நுரையீரல்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் நுரையீரல், பூமியின் நுரையீரல்னு கேட்டாலும் அமேசான் காடுகள் தான், உலகின் நுரையீரல்னு கேட்டாலும் அமேசான் காடுகள் தான். இது இப்போ நம்ம பார்த்தது வந்து 8th வந்து சயின்ஸ். ஓகேங்களா? அடுத்து சோசியல் சயின்ஸில் என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அமேசான் காடுகள் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து 8th சயின்ஸ் புக்கில் பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா 274வது பேஜில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7th 3rd டேர்ம். ஓகேங்களா? 3rd டேர்மில் வந்து உங்களுக்கு 86வது பேஜில் இருக்குது. இதில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை போடுறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இதுக்கு அமேசான் காடுகளுக்கே நிறைய பேர் இருக்குது. பாருங்கள், அமேசான் தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நதியாகும். அமேசான் வந்து நதியிலையும் இருக்குது, காடுலையும் இருக்குது. அது அந்த பகுதிக்கே பேர் அமேசான். அது வந்து நதியாக இருந்தாலும் அமேசான் நதி, காடாக இருந்தால் அமேசான் காடுகள். அதில் பாயும் நீரின் அளவு, அதன் வடிநில பரப்பு ஆகியவற்றை கொண்டு உலகின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாக விளங்குகிறது. அப்போ உலகின் மிகப்பெரிய வடிகால் அமைப்புன்னு கேட்டால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அமேசான் நதியை சொல்கிறாங்க. ஆனால் உலகின் மிகப்பெரிய மலைக்காடு எதுன்னு கேட்டால் அதுவும் அமேசான் காட்டை தான் சொல்கிறாங்க. அமேசான் மலைக்காடுகள் உலகிலேயே மிகப்பெரிய மலைக்காடுகள்னு சொல்கிறாங்க. அடுத்து உலகின் நுரையீரல்னு சொல்கிறாங்க. பூமியின் நுரையீரல் அல்லது உலகின் நுரையீரல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இது வந்து நாடு வைஸ் கேட்டால் பிரேசில். ஓகேங்களா? இதுவே வந்து கண்ட வயசு கேட்டால் தென் அமெரிக்காவில். ஓகேங்களா? தென் அமெரிக்காவில் 4 முக்கிய இயற்கை தாவர பகுதிகள் உள்ளன. அவை செல்வாஸ் என அமைக்கப்படும் அமேசான் காடுகள். அமேசான் காடுகளை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா செல்வாஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து உலகின் நுரையீரல், பூமியின் நுரையீரல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய மலைக்காடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உலகிலேயே மிகப்பெரிய காடு அப்படின்னா அது அமேசான் மலைக்காடுகள் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 4 பகுதிகள்னு சொன்னாங்களா, அந்த 4 பகுதியில் ஒரு பகுதி வந்து செல்வாஸ் என அழைக்கப்படும் அமேசான் காடுகள். அடுத்து கிழக்கு உயர் அடுக்குகள், அடுத்து கிரான்சாக்கோ மற்றும் ஆண்டிஸ் மலைச்சரிவுகள். ஒன்று வந்து கிரான்சாக்கோ, அடுத்து வந்து ஆண்டிஸ் மலைச்சரிவுகள். இது எல்லாம் சேர்ந்தது தான், அந்த 4ம் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்காவின் இயற்கை தாவர பகுதிகள். அடுத்து பாருங்கள், பூமத்திய பகுதியில் உள்ள அமேசான் காடுகள் உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது. அமேசான் மலைக்காடுகள் உலகிலேயே மிகப்பெரிய காடுகளாகும். விலையுயர்ந்த சீமை தேக்குனாவே கொஞ்சம் பவர்ஃபுல்லானது, அது சீமை தேக்குனா ரொம்ப பவர்ஃபுல்லானது. அடுத்து கருங்காலி, இப்போ நீங்கள் விளம்பரத்திலாம் பார்க்குறீங்க, கருங்காலிலாம் போட்டால் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அந்த மாதிரி. அப்போ சீமை தேக்கு, கருங்காலி போன்ற கடினமான மரங்கள் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. இக்காடுகளில் காணப்படும் இன்னும் பிற பொதுவான மரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி மரம், கொய்னா மரம் மற்றும் பனைமரம். ஓகேங்களா? பனைமரம் வந்து தமிழ்நாட்டோட
மாநில மரம். அது வந்து சரி தமிழ்நாட்டில மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கிடையாது. மத்த நாடுகள்லயும் இருக்கும். அதே மாரி ஈட்டி மரப்பட்டை. ஈட்டி மரத்தில இருக்க அந்த மரப்பட்டைய வச்சு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, குயினைன் எனும் மலேரியாவுக்காக மருந்து தயாரிக்கிற குயினைன் மருந்து தயாரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, அமேசான் காடுகள் தற்போது மெல்ல அழிந்து வருதுன்னு சொல்றாங்க. அமேசான் காடுகள் மட்டுமா, உலகில இருக்க எல்லா காடுகளையுமே வந்து மனிதர்கள் என்ன பண்றாங்க, அழிச்சு வீடு கட்டுறேன், வேற என்னென்னமோ பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. மனிதகுல வளர்ச்சிக்காக போக்குவரத்து பாதைகள், குடியிருப்புகள் மற்றும் விவசாய செயல்பாடுகள் போன்றவை காடுகள் மெல்ல அழிவை நோக்கி தள்ளுகின்றன. இது எதிர்காலத்தில் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும்னு சொல்லி சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த பாயிண்ட் முக்கியம் இல்ல. இதுக்கு மேல பார்த்த பாயிண்ட் வரைக்கும் முக்கியம். அடுத்து பாரு, அமேசான் காடுகள் கண்ணை கவர்ற மாதிரி இருக்கு. நமக்கும் போகணுங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது. அந்த மாதிரி இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கிழக்கு உயர் அடுக்குகள் பத்தி. கிழக்கு உயர் நிலங்களில் பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பல வகை மரங்கள் உள்ளன. கிழக்கு உயர் அடுக்குல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எர்பா மேட் என்னும் மரத்தின் இலைகளை கொண்டு டீ போன்ற ஒரு பானம் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? எர்பா மேட் அப்படிங்கிற ஒரு மரத்துல இருந்து டீ போன்ற ஒரு பானம் தயாரிக்கிறாங்க. எர்பா மேட். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரான்சாக்கோ. இங்கே பார்த்தோம் 4 வகையில் ஒன்று வந்து கிரான்சாக்கோன்னு சொல்லி, அந்த கிரான்சாக்கோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகுதி அடர் இலையுதிர் காடுகளை கொண்டுள்ளது. அப்போ கிரான்சாக்கோ பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலையுதிர் காடுகள். இப்பகுதியில் காணப்படும் ஒரு முக்கியமான கடினமான மரம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கியூப்ராக்கோ. கியூப்ராக்கோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான மரம். இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடாலி உடைப்பான். இப்போ கியூப்ராக்கோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோவில் முடியுது. அப்போ கியூப்ராக்கோ அப்படிங்கிறதுல அந்த ஒரு கோங்கிற எழுத்தை வச்சே கோடாலி உடைப்பான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கியூப்ராக்கோ மரத்துலேருந்து என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டானின் அப்படின்னு அங்கே வந்து ஈட்டி மரத்துலேருந்து குயினைன் தயாரிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டானின். இது எப்படி பார்த்துக்கலாம்னா, கோடால் டாலின்னு வருது. அந்த டாலியை வச்சு டானின் அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கியூப்ராக்கோ, கோவிலேருந்து கோடாலி, அந்த கோடாலியிலேருந்து டாலியிலேருந்து டானின் அப்படி ஞாபகத்தை வச்சுங்க. அடுத்து அந்த டானின் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல் பதனிட பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆண்டிஸ் மலை சரிவுகளில் உள்ள காடுகளில் என்னென்ன மரம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைன், தேவதாரு, ஸ்பூரூஸ் அப்படிங்கிற மரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊசிலை மரங்கள். பைன், தேவதாரு, ஸ்புரூஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஊசிலை மரங்கள். இந்த ஊசிலை மரங்கள்லாம் இருக்கிற அந்த ஆண்டிஸ் மலைத்தடிகளில் இருக்கிற அந்த காடுகளுக்கு பேர், இன்னொரு பேர் என்னன்னா மோன்டானா. ஓகேங்களா? மோன்டானா. ஆண்டிஸ் மலை சரிவில் இருக்கிற காடுகளுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னன்னா மோன்டானா. இந்த காடுகள்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகிதம் மற்றும் காகித தொழிற்சாலைக்கான மென்மரங்கள் வளரும் காடுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அமேசான் காட்டை பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கலாம். இங்கே வந்து என்னோடய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய குழந்தை வந்து ஒரு ஒன் மந்த்தில் ஒரு 2 டைம்ஸ் உடம்பு சரியாமல் போயிடுது. அது பார்க்கவே எனக்கு வந்து டைம் சரியாக இருக்குது. ஸோ அதனால் சில டைம்களில் வீடியோஸ் போட முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கம்யூனிட்டி டேக்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை போய் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நம்ம அந்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். 2018 கேட்டிருக்காங்க. புவியின் நுரையீரல் என அழைக்கப்படும் காடு எதுன்னு கேட்டிருக்காங்க. புவின்னு கேட்டாலும் சரி, பூமின்னு கேட்டாலும் சரி, உலகின்னு கேட்டாலும் சரி, எது கேட்டாலும் சொல்லி நுரையீரல்னு வந்துட்டாவே அமேசான் காடுகள். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகள். இப்போ இந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இதே கொஷினும் ரிப்பீட் பண்ணலாம். இந்த கொஷின் எந்த இடத்துலேருந்து எடுத்தாங்களோ அதுக்கு பக்கத்தில் வேறு பாயிண்ட்ஸும் கேட்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி டைகா காடுகள், தூந்திரா காடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா. ஓகேங்களா? இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா. அமேசான் காடுகள் எந்த கண்டத்தில் உள்ளதுன்னு கேட்கலாம். எந்த நாட்டில் இருக்குங்கிற மாதிரி கேட்கலாம். பிரேசில், தென் அமெரிக்கா. அதே மாதிரி மாங்க்ரூவ் காடுகள் எந்த நாட்டுடன் ரிலேட்டடாக வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.